சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளின் 137வது பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் விஜய் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் முதல்வர் விஜய். முதல்வராக பதவியேற்ற பிறகு முதல்வர் விஜயின் முதல் மக்கள் சந்திப்பு கூட்டம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்தது. அந்த மாநாட்டில் ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகவில்லை, 6 மாதங்கள் அமைதியாக இருப்போம் என்று சொன்னவர்கள் எல்லாம் 6 நாட்கள் கூட அமைதியாக இல்லை, கல்யாண வீட்டில் கூட புலம்புகிறார்கள் என்று விமர்சித்தார். தாவேக யாரை எதிர்த்து அரசியல் செய்ய போகிறது என்பதை கட்சி தொடங்கும் போதே முதல்வர் விஜய் தொடர்ந்து கூறி வந்தார். தமிழ்நாட்டில் 2 பேருக்குதான் போட்டியே, ஒன்று தாவேக மற்றொன்று திமுக என்றார். இப்போது ஆட்சி அமைத்த பிறகும் அதே கோஷத்தையே முன்வைத்திருக்கிறார் விஜய். சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். மக்கள் புரிதலின்றி வாக்களித்து விட்டனர் என திமுகவினர் வைக்கும் வாதத்தை குறிப்பிட்டு பேசிய முதல்வர் விஜய், இன்று தாவேகவுக்கு வாக்களித்தவர்கள் இத்தனை ஆண்டுகளாக உங்களுக்குத்தான் வாக்களித்து வந்தனர், திமுகவுக்கு வாக்களித்தால் மக்கள் நல்லவர்கள், தாவேகவுக்கு வாக்களித்தால் தற்குறிகளாகி விடுவார்களா என கேள்வி எழுப்பினார். அவரது முழு உரை இங்கே. அப்படிலாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள் அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்த நினைச்சிங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில் யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைல்லே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே,
அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ. உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா. நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களாம். தற்குறியா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி, அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? இப்படியெல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு, நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். மறுபடியும் சொல்றேன், நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க. நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னென்னலாம் பண்ணி எப்படியெல்லாம் தடுத்துடலான்னு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சியை நீங்க இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஒன்று யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த பழைய டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. இந்த கடைசி லாஸ்ட் 1 மந்தா நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதில் ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க.
நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். அதுக்காக தான் எஃபிஷியன்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் உண்மையா உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். இப்படியெல்லாம் நம்ம சொல்றதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேரில் வெந்நியை ஊத்திட்டு போனவங்கள வெளிச்சம் போட்டு காட்டாம பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள்கிட்ட நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம மக்களுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறோம், ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பாக கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்களை இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் நம்மள நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சு தான் இருப்போம். நான் இப்பவும் மீண்டும் டிக்ளேர் பண்றேன், டிவிகே ஆட்சி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸ்டாலின் சார் மாதிரி ஊசலாட்டம் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். அதுல எந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அது நம்ம தொகுதி தான். பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்லப்புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தரை, உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையாக தான் நம்புறேன். உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காததான், ஒரு மேஜிக் இல்லை. பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். எனக்கு இப்ப வேற எந்த வேலையும் இல்லை உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே.
மீண்டும் என்னை ஜெயிக்க வச்ச தமிழக மக்களுக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். முதல்வர் விஜயின் பேச்சுக்கு திமுக தரப்பில் எதிர்வினையாற்றியுள்ள மருத்துவர் எழிலன், திருமண மேடைகள்தான் பிரச்சார மேடை, சுயமரியாதை திருமணம் செய்வது எங்கள் நெறி. அந்த மேடையில் மக்களுக்கு பகுத்தறிவு கருத்துகளையும் அரசியல் கருத்துகளையும் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் எங்கள் பணி. இந்த வரலாறெல்லாம் படித்திருந்தால் தெரியும், எழுதி கொடுக்கும் ஸ்கிரிப்டை மட்டும் படிப்பதால் இப்படி பேசியிருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்றார். ஆனா திருப்பியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரையும் அவர் முன்ன சிஎம் சார் சொன்னாரு, இப்ப ஸ்டாலின் சார் சொல்றாரு விஜய் அண்ணா, அவர் பதில் சொல்லி திருமண நிகழ்வுகளை புலம்பிட்டு இருக்காரு சொன்னாரு. விஜய் அண்ணா உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களோட திருமண மேடை தான் எங்களோட பிரச்சார மேடை, சுயமரியாதை கல்யாணம் பண்றதுதான் எங்களோட நெறி. அந்த சுயமரியாதை கல்யாண மேடையில மக்களுக்கு அறிவு பகுத்தறிவு கருத்துக்களும் அதே நேரத்தில் அரசியல் கருத்துக்களும் விழிப்புணர்வு ஏற்பது கடமை ஒரு திராவிட முன்னேற்ற தலைவருக்கு பொறுப்பு இருக்கனாலதான் எங்க அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். கொஞ்சம் வரலாற்றுலாம் எப்படி கொஞ்சம் படிச்சிருந்தா தெரியும், ஸ்கிரிப்ட் எழுதினா படிச்சா அந்த வரலாற்று தெரியாதனால அவர் இப்படி பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப 6 மாதம் நேரம் கொடுப்பதாக கூறிவிட்டு அதற்குள் வேலையை காட்ட தொடங்கிவிட்டதாக திமுகவின் செயல்பாடு பற்றி பேசியிருந்தார் முதல்வர் விஜய். இதற்கு பதிலளித்துள்ள எழிலன், மக்கள் படும் அவதிகளை பாருங்கள் என கூறி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். என்ன நீங்க 6 மாசம் எங்களுக்கு டைம் கொடுக்கறோம் சொன்னீங்க, அதுக்குள்ள நீங்க உங்களோட எதிர்கட்சி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மக்கள் எல்லாம் ரோட்ல எப்படி அவதிப்பட்டு இருக்காங்க, எந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தயவு செய்து கொஞ்சம் பாருங்கண்ணா. இபி இஷ்யூ பத்தி சொன்னீங்க, நீங்க சொல்லதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நீங்க மந்த்லி பில் கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க. மந்த்லி பில்ல 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்க. அதாவது ஆட்சி முடிஞ்ச அடுத்த நாள் நான் நடைமுறைப்படுத்தின நீங்க டயலாக் விட்டீங்க. ஆனா இன்னைக்கு பை மந்த்லி பில்லு தான், அதே 100 யூனிட் தான், 500 யூனிட் பை மந்த்லி தானா தான் பை மந்த்லி பில். 2 மாசத்துக்கு ஒரு பில் 500 யூனிட் தானா நீங்க கொடுக்கிற சலுகை இல்லைன்னு கண்டிஷன்ஸ் போட்டு சொல்றீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நகர்ப்புற வாழ்வீடு குடியிருப்பு பகுதியில வெப்ப தாங்காம ஒரு ஏசி இருக்கிற வீடுகள் தெரியும். ஒரு ஏசி போட்டாலே 500 யூனிட் தாண்டிடும். அப்புறம் கொடுக்கற மாதிரி கொடுத்து அப்புறம் பெற மாதிரி பெறதுதான் உங்களோட மாற்றமான ஆட்சியான்னு நான் கேள்வி கேட்கிறோம். இன்னொன்னு வியப்பா இருந்தது என்ன, செல்வி அம்மையார் அவர்கள் தான் 100 யூனிட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த 100 யூனிட்டோட தொடக்கம் எங்க தெரியுமா இருந்தது விஜயண்ணா? 1989 முத்தமிழின் கலைஞர் அனைத்து விவசாயிகளுக்கும் மின்சாரம் இலவசம் கொடுத்தாருல, அங்கிருந்து ஆர்ஜென்ட் ஆச்சு. எப்பெல்லாம் ஒரு திட்டங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த திட்டங்கள் தொடக்கத்தை நடைமுறைப்படுத்தி அதை விரிவுபடுத்தி புதுமைப்படுத்ததான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு இருந்தது. நீங்க என்ன பண்ணீங்க, புதுமைப்படுத்திருக்கீங்க இந்நாள் வரைக்கும் எல்லாமே தொடர்கிறது. என்ன தொடர்கிறது? மகளிர் உரிமை தொகை அறிக்கையா விட்டாருங்க தலைவர். நீங்க 6 மாசம் கழிச்சு அமைதியா இருக்கீங்க. ஏன் அறிக்கையா விட்டாருன்னா, நீங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, கொஞ்சம் சரி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது மகளிர் எல்லாமே பயங்கர கோபமானால தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் ஆரம்பித்த மகளிர் உரிமை திட்டம் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் என்று ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அறிக்கை விட்டாரு. அதுல 1000 ரூபாய் நான் கொடுத்துறோம், அதுக்கப்புறம் நாங்க சரி பண்ணோம் நீங்க சொன்னீங்க. அது தொடரும் ஆயிடுச்சு. மக்கள் தேடிய மருத்துவம் திட்டம் தொடரும் சொல்லிட்டீங்க. காலை உணவு திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தாய்மானவ திட்டம் தொடரும் சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க தொடரும் 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 சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலோட சாதனைகளை தான் நீங்க தொடரும் 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 சொல்லிட்டீங்களே. அப்ப நீங்க எந்த நிலையில இருக்கீங்க? 100 யூனிட் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சொல்றது கொடுத்தா அது எங்கிருந்து தொடக்கம்னா 1980 முத்தமிழங்களுக்கு தொடக்கம். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் யாரோட தொடக்கம்னா அது திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். இன்னைக்கு புதுமை பெண் தமிழ் புதல்வர் திட்டம் நீங்க தொடக்கிறீங்கன்னா அது திராவிட மாடல் ஆட்சியோட தொடக்கம். அப்ப நாங்க அந்த தொடக்கத்தை கேள்வி கேட்கிறோமே, அதுக்கு சொல்லும் முதல்வர் விஜய் அண்ணா. விஜய் பேச்சு குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக எம்பி கனிமொழி, சரியாக ஆட்சி நடத்துவதற்கான வழிமுறைகளை முதல்வர் விஜய் கண்டுபிடிக்க வேண்டும். அதைவிட்டு திமுகவை குறை கூறி கொண்டிருந்தால் சட்டம் ஒழுங்கு உட்பட மற்ற பிரச்சனைகளை மறந்துவிட மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். இல்லைங்க, அவங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. அவர்கள் சரியான ஆட்சியை நடத்துவதற்கான வழிமுறைகளை தெரியணுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்கள் இங்க நடந்துட்டு இருக்க தவறுகள், இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டாங்க.
முன்னதாக முதல்வர் விஜய் திருச்சிக்கு சென்றடைந்த போது விமான நிலையத்தில் அவரை மதிமுக எம்பி துரை வைகோ வரவேற்றது விவாதப் பொருளாகியுள்ளது. மேலும் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, நாங்கள் இனி தனி இயக்கம், நாங்கள் துரதிருஷ்டவசமாக திமுக கூட்டணியில் உதயசூரியனில் போட்டியிட்டு விட்டோம் என்றார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்கள் அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்கே தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு ஆதரவு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதியாக தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா நியமிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள முதல்வர் விஜய், உச்சநீதிமன்ற வரலாற்றில் மூத்த வழக்கறிஞராக பணியாற்றி நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் இரண்டாவது பெண் என்ற பெருமையையும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையையும் இவர் பெற்றுள்ளார். திருமதி வெங்கட சுப்பிரமணி மோகனா அவர்களின் நியமனம் பெண் கல்வி முன்னேற்றத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உந்து சக்தியாக திகழும். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி சேலம், வேலூர் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவல்துறை அதிகாரி ஒருவர், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் தற்போது பணியாற்றி வரும் பெண் தலைமை காவலர் ஒருவருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படும் புகார் மீதான விசாரணை தொடங்கப்பட்டதை தொடர்ந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். நமக்கு கிடைத்த தகவல்களின்படி கடந்த மே 28 அன்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் சேர்ந்த அந்த தலைமை காவலர் முன்னதாக ஆறுமுகநேரி காவல் நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது குறுஞ்செய்திகள் மூலம் பாலியல் ரீதியான தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பணியிடை நீக்கம் விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதா மற்றும் பாதிக்கப்பட்ட தலைமை காவலரிடமிருந்து முறையான புகார் ஏதேனும் பெறப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தி ஹிந்து நாளிதழ் ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டது. அதற்கு முறையான விசாரணை நடைபெறுவதற்கு வசதியாகவே இந்த பணியிடை நீக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும், பாதிக்கப்பட்ட தலைமை காவலர் இதுவரை முறையான புகார் எதையும் அளிக்கவில்லை என்றும் அந்த மூத்த அதிகாரி தெரிவித்தார்.